ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரெப் சிம்பிளிஃபைடு. இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா ஸ்டடி பிளான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான். 2025 குரூப் 1. ஸோ நீங்கள் குரூப் 1 2025 டார்கெட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மாஸ்டரிங் குரூப் 1ன்னு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து நான் சிலபஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ப்ரிலிம்ஸ்னால் என்ன, மெயின்ஸ்னால் என்ன, அதுமாதிரி உங்களுக்கு வந்து பேசிக்ஸ். நான் வந்து பிகினர், எனக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது, இல்லை குரூப் 1 எக்ஸாம்னா என்னன்னே தெரியாதுன்னா நான் உங்களுக்கு அதில் வீடியோ கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ எதுக்குன்னா எப்படி படிக்கலாம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அது போக மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் நான் கேட்டு அது வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி அதனால அவங்க கிளியர் பண்ண முடியாதவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அதை எதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க போஸ்டிங் வாங்கினாங்க, இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இல்லை என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது எல்லாமே உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயினாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். ஓகே, ஏன் செல்ஃப் ஸ்டடி? குரூப் 1 வந்து நிறைய பேர் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறாங்க, செல்ஃப் ஸ்டடியில் எப்படி கிளியர் பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா யூடியூப் பார்த்தெல்லாம் படிக்க முடியாது, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ கோச்சிங் போனீங்கன்னா தான் கம்மி டைமில் நீங்கள் வந்து நிறையா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 100% தப்பு கிடையாது, 50% கரெக்ட். யூடியூப் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூடியூப்பை நம்பி மட்டுமே படிக்க முடியாது. அதுக்குன்னு நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்தீங்கன்னா யூடியூப் பார்த்து கூட நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணால் ஃபெயில் ஆகுங்கிறது ஒரு 50% கரெக்ட், 50% தப்பு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் கோச்சிங் போனீங்கனாலும் அங்கே உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டடி தேவைப்படும். ஏன்னா கோச்சிங்கில் நீங்கள் ஒரு 1000 பேத்துக்கு சொல்லி தராங்க அந்த இன்ஸ்டியூட்டில் அப்படின்னா அங்கே எல்லாருமே கிளியர் பண்ண முடியாதுல்ல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 2 ஒரு மேக்ஸிமம் 10 பேர் குரூப் 1 கிளியர் பண்ணுவாங்க. மிச்சவங்க எல்லாருமே ஏன் கிளியர் பண்ணல, அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணல, அந்த மாதிரிலாம் கிடையாது. செல்ஃப் ஸ்டடி அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கோச்சிங் போனீங்கனாலும் சரி, கோச்சிங் போகலனாலும் சரி, செல்ஃப் ஸ்டடி தான் நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண போறீங்களா இல்லையான்னு சொல்லலாம். ஏன்னா அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக்ஸ் தான் சொல்லி தருவாங்க. இல்லைன்னா எக்ஸாமுக்கு ஒரு ஜென்ரலான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் உங்களோட ப்ளஸ்ஸு மைனஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்குன்னு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ இது இப்போ உங்களோட டார்கெட் வந்து டெப்யூட்டி கலெக்டர் ஆகணும் இல்லை டிஎஸ்பி ஆகணும்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இது வெளில ஏதாச்சும் ஆகணும்னு இருக்கீங்க, நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி உங்களுக்கு இப்படி ஒரு ரூட் போட்டு தராங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000த்துல மேபியோ 10 பேருக்கு இந்த ரூட் கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு ரூட் இப்படி இருக்கும், சில பேருக்கு இப்படி இருக்கும், சில பேருக்கு இப்படி 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 போகும். ஸோ உங்களோட பாசிட்டிவும் நெகட்டிவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் பெட்டராக கிளியர் பண்ண முடியும், இல்லைன்னா பெட்டர் ரேங்க் வாங்க முடியும். கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங் என்னன்னா டாப் ரேங்க் இருக்கணும். ஸோ அதுக்கு செல்ஃப் ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ செல்ஃப் ஸ்டடி ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களோட ப்ளஸ் மைனஸ் தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணாதான் கிளியர் பண்ண முடியும், அதுதான் உண்மை. ஸோ அதுக்கு செல்ஃப் ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எப்படி பண்ணலாம்? செல்ஃப் ஸ்டடிங்கிற பேரில் நம்ம தப்பான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ரிசல்ட் வராது. ஸோ கரெக்டாக நம்மளுக்கு இது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி பிளான் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னென்னா, உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் என்னன்னா டஃப் சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்கள். ஓகே, இதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில், இதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் வருதான்னு பாருங்கள். அதாவது சும்மா சாம்பிளை எழுதிப்பாங்க, உங்களுக்கு தெரியும்ல. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நியூஸை பற்றி உங்களால் ஒரு 10 லைன் எழுத முடியுதான்னு பாருங்கள். அந்த 10 லைன் கரெக்டாக எழுதுறீங்களான்னு பாருங்கள். மூணாவது வந்து ஆப்ஷன்ஸ். இப்போ நீங்கள் சும்மா ஒரு சாம்பிளாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்து ஆப்ஷன்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுதான்னு பாருங்கள். கொஸ்டின் படித்தோடனே உங்களுக்கு ஆன்சர் தெரியாத மாதிரி இருக்குது, ஆனால் ஆப்ஷன்ஸை பார்த்தா லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இது பாருங்க. நாலாவது ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம், ஸ்லோ லேர்னரா இல்லை நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவீங்களா, இதெல்லாம் இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாருங்க. இந்த 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூப்பராக எழுதுறீங்க, எனக்கு எழுதலாம் வருது அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். அதாவது மெயின்ஸ் வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் எப்படியாச்சும் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்கிற மாதிரி.
இல்லை எனக்கு ஆப்ஷன்ஸை பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட நெகட்டிவ். அடுத்தது நீங்கள் வந்து ஸ்லோ லேர்னராக இருக்கீங்கன்னா இது உங்களோட ஒரு நெகட்டிவாக வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு ஃபாஸ்ட் லேர்னர்னா அது உங்களோட பாசிட்டிவ். அதே மாதிரி டஃப் சப்ஜெக்ட்ஸ் உங்களோட நெகட்டிவ், ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் உங்களோட பாசிட்டிவ். இப்போ இதோட மார்க் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எழுத போகிறோமா, எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 70 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியும். ஆனால் இங்கே 130 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்காக நீ இதை படிச்சுட்டு இதை விட முடியுமானா முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்ன சொல்ல போகிறேன்னா உங்கள் ஸ்டடி பிளான் நெக்ஸ்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்டடி பிளானுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2 சப்ஜெக்டை வந்து கம்பைன் பண்ணணும். கம்பைனா ஒரே நல்ல 2 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து படிக்கணும். எப்படின்னு கேட்டால் ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட், ஒரு டஃப் சப்ஜெக்ட், இதுக்கு நீங்கள் ஒரு டார்கெட் வைக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, டஃப் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமி இல்லை ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இது 2 எடுக்கிறேன்னா இதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒரு நாள் படிக்கிறேன்னா இதுவும் கண்டிப்பாக 2 மணி நேரம் படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட் உங்கள் நாளில் டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேவரட் சப்ஜெக்டில் ஆரம்பிங்க. இதை வந்து எவ்வளோ நேரம் படிக்க முடியுது பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதே டைம் இதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு நான் பிளான் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து 2 சப்ஜெக்ட் படிக்கிறேன், பாலிட்டி எக்கனாமி படிக்கிறேன் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா நானாக ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணும், 20 நாள் நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு. இது ரொம்ப டஃப்பாக வச்சுக்காதீங்க, ரொம்ப கம்மி டைம் வைக்காதீங்க, ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்காம ஒரு மாதம் நல்லா வைக்காதீங்க. ஸோ உங்களுக்காக தெரியணும் இது வந்து ஒரு 20 நாளில் கரெக்டாக படித்தோம்னா கிளியர் பண்ணிடலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை 25 நாள் தோணுதுன்னா 25 நாள். இதுமாதிரி உங்களுக்காக தோணும் நீங்கள் ஸ்லோ லேர்னரா ஃபாஸ்ட் லேர்னரா நீங்கள் இத்தனை வருஷம் ஸ்கூல் காலேஜில் படித்ததை வச்சு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதை வச்சு இந்த டேஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை முடிச்சதுக்கப்புறமா அடுத்த செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எடுங்க. இப்போ 20 நாள் நான் டார்கெட் வச்சுருக்கேன். ஆனால் 20 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது கிளியர் பண்ண இந்த சப்ஜெக்ட்ஸ் முடிக்க முடியல, இதில் ஒரு 2 டாபிக் பெண்டிங் இருக்குது, இதில் 10% பெண்டிங் இருக்குது, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்கலாமான்னா அந்த தப்பை பண்ணாதீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் ஆரம்பிக்க போகிற சப்ஜெக்டை ரொம்ப லேட்டாக முடிப்பீங்க. இது வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம ஹியூமன்ஸ் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை அப்படியே விட்டுருங்க. 20வது நாள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோதான். 21வது நாளுக்கு 2 சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அடுத்த ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னென்னா சயின்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், டஃப்பான சப்ஜெக்ட் நான் பார்க்குறது ஜியாகிரஃபின்னு வச்சுக்கலாம். இப்போ இது 2ம் சேர்த்து நான் வந்து 15 நாளில் முடிக்கணும்னு நான் வந்து பிளான் பண்ணுறேன். இது ஒரு 2 ஹார். இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் 4 மணி நேரம் படிக்கலாம், 5 மணி நேரம் படிக்கலாம். ஒர்க்கிங்காக இருந்தீங்கன்னா கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபுல் டைமாக படிக்கிறீங்க அப்படின்னா அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நான் வந்து 15 டேஸ் இது நான் படிக்கிறேன். இப்போ நான் இது 15 டேஸில் கண்டிப்பாக என்னோட பிரெயின் என்னை புஷ் பண்ணி இதை படிக்க வைக்கும். சைக்கலாஜிக்கலாக இப்படி தான் ஹியூமன்ஸ் ஒர்க் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 100 டேஸ் பிளான் இப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த 100 டேஸ்க்குள்ளே நீங்கள் பிளானை மாற்றிடுவீங்க. நீங்களே இதுக்கு முன்னாடி ஒரு 50 டேஸ் இல்லை 1 மந்த் இல்லைன்னா எக்ஸாம் டேட்டை வச்சு இன்னைக்கு வரைக்கும் கவுண்ட் பண்ணி அந்த டேஸ் பிளான் இப்படி நீங்கள் பண்ணுவீங்க. பண்ணும்போது நம்ம சூப்பர் எனர்ஜெட்டிக்காக இன்னைக்கு இந்த எக்ஸாம் நம்ம தான் கிளியர் பண்ணுறோம், இந்த பிளான்லேருந்து ஒரு நாள் கூட நம்ம டீவியேட் ஆக மாட்டோம்னு நினைப்போம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா நம்மளுக்கே தெரியும் இந்த 100 டேஸ் கூட நம்ம 10 பிளானாச்சும் மாறிடுவோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் போடுற பிளானில் நீங்கள் ஒர்க் ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட்டாக வைக்கணும். ஏன் நம்ம சின்ன சின்ன டார்கெட்டாக வைக்கணும்னா நம்ம இவால்வ் ஆகி வந்த விதம் அப்படி. ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனிமல்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நினைப்பாங்களா, ஃபஸ்ட்டு ஹண்டிங் அண்ட் கேதரிங்கில் இருக்கும்போது. ஸோ நம்ம பிரெயின் எப்படி இவால்வ் ஆகிருக்குன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அங்கேருந்து ஓடுறதுக்கு இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணது ஃபஸ்ட்டு சொல்லும். ஸோ 100 நாள் அப்படிங்கிறது நம்ம பிரெயின் பெரிய விஷயமா பார்க்கும், அதை பண்ண விடாது. நம்மளுக்கு ஏதோ ஆயிரும்னு நினச்சி அது பயப்படும். ஆனால் அதே 20 நாள்னா சரி 20 நாள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி தப்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பெட்டர் ஆகிடுவோம்னு நினைக்கும். அடுத்து 15 நாள்ங்கிறது அது புதுசாக தான் பார்க்கும். ஸோ 15 நாள் தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ நம்ம பிரெயின் வந்து இப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து உங்கள் பிளான்லேருந்து டீவியேட் ஆகாமல் இல்லைன்னா நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் நீங்கள் இருக்கணும்னா சின்ன சின்ன டார்கெட்ஸாக நீங்கள் வைக்கணும். ஸோ ஸ்டடி பிளான் நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அந்த 2 சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் வந்து ஈக்குவல் ஹார்ஸாக கொடுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். டேவை வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர். இப்போ நான் அடுத்து சொல்கிறது வந்து என்னென்னா, இப்போ பெண்டிங் இருக்குது எனக்கு வந்து இந்த மாதிரி 2 சப்ஜெக்டாக படிக்கும்போது என் டார்கெட்குள்ளே படிக்க முடியல, எனக்கு வந்து நிறைய பெண்டிங் இருக்குது அப்படின்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1 வீக் இல்லைனா 10 டேஸ் வந்து பெண்டிங்கை முடிக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நீங்கள் பேலன்ஸ் இருக்க பெண்டிங் ஒர்க் அந்த இதுக்கு முன்னாடி இந்த பெண்டிங் டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்போவுமே டார்கெட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு 4 இல்லைன்னா 6 சப்ஜெக்ட் அந்த டார்கெட் டேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பெண்டிங்ஸ்க்குன்னு டைம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே இல்லை ரிவிஷன் நான் எப்போ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணியே ஆகணும். இது வந்து சயின்டிஃபிக்கலி நம்மளால ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு படிக்கிறத நம்ம நாளைக்கு மறப்போம். 24 ஹார்ஸ் தான் வச்சுக்க முடியும். ஸோ 7வது நாளில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது உங்களுக்கு மறுபடியும் 15வது நாளில் மறக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ரிவிஷன். இங்கே நீங்கள் படித்தது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஞாபகம் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் 7வது நாள் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது 15 நாள் வரைக்கும் அது நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனாலும் நம்ம 15 நாளுக்கு ஒருக்கா பண்ண தேவையில்லை. மந்த்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா 3 மாதத்துக்கு அது ஞாபகம் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா ரிவிஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே இப்போ நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் வேறு பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களே அது நான் எப்போ பண்ணுறது? இதுக்கு எனக்கு டைம் இருக்குமா இல்லை கரண்ட் அஃபேர் வேறு இருக்குது நீங்கள் உங்கள் மைண்டில் உங்களுக்கு போகும். ஆன்சர் ரைட்டிங் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்கெடியூலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுங்க அவசியம் கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இப்போ ஃபாலோ பண்ண வேணாம். அதுக்குன்னு அது ரொம்ப லீனியண்ட்டாகவும் விட வேணாம். உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதி பாருங்க. இது பேசிக்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான், டெஸ்ட் சீரீஸ் கிடையாது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நியூஸ் பார்க்கிங்ல டிவியில் சாப்பிடும்போது அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால ஒரு பேஜ் எழுத முடியுதான்னு பாருங்க. இல்லை இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறீங்களா சும்மா ரிவிஷன் மாதிரி நினச்சிட்டு அதை வந்து உங்கள் மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பேஜுக்கு எழுத முடியுதா? நீங்கள் வந்து டெய்லி 10 மினிட்ஸ் டெய்லி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆல்டர்னேட் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் கூட நீங்கள் வந்து ஒரு பேஜாக நீங்கள் எழுதி பார்த்துட்டே வந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்குள்ளேயே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆன்சராச்சும் மினிமம் எழுதி பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆன்சர் ரைட்டிங் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அதுக்குன்னு அதை இக்னோரும் பண்ண தேவையில்லை. ஓகே ஸோ இதுதான் ஆன்சர் ரைட்டிங். இப்போ நான் வந்து இங்கே சொன்னேன்ல 2 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து எடுக்கணும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரட் சப்ஜெக்டாகவும் இருக்கணும், டஃப் சப்ஜெக்ட் இந்த மாதிரி பிரிக்க சொன்னேன்ல. இதில் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் 2 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எத்திக்ஸ் வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டோம். அது நம்மளுக்கு ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதை வந்து நீங்கள் டஃப் சப்ஜெக்ட்ஸ்லாம் கூட வைக்கலாம். ஸோ வெயிட்டேஜ் வந்து எதில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு டஃப் சப்ஜெக்ட் தான் அதிகமாக எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேயில் வந்து டஃப் சப்ஜெக்ட்டுக்கான டைம் அதிகமாக கொடுக்கணும். இல்லைனா டார்கெட் டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏன் உங்களை நான் வந்து இப்படி பிரித்து வைக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறது. அதுக்காக தான் இப்படி பிரித்து வைக்க சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு மெயின்ஸோட சேர்த்து சொல்கிறேன் 500 மார்க் வருது. டஃப் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க் வருது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் சொன்னேன். இப்போ எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட்லேருந்தே அதிகமான மார்க் வருது அப்படின்னா நான் கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸில் நான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன், நிறைய சப்ஜெக்ட்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டப் பண்ணும். அதுவே எனக்கு ரிவர்ஸில் இருக்குது, டஃப் சப்ஜெக்ட்ஸில் தான் எனக்கு நிறையா மார்க் வரப்போகுது ஆனால் நான் டஃப் சப்ஜெக்ட் எனக்கு வராத சப்ஜெக்ட்னு நினச்சிங்கன்னா அதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு தான் இந்த டஃப் சப்ஜெக்ட் அதுக்கு எவ்வளோ மார்க்கு, ஃபேவரட் சப்ஜெக்ட் அதுக்கு எவ்வளோ மார்க்கு நான் பார்க்க சொன்னே தவிர அதனால டஃப் சப்ஜெக்ட்னு உங்களை டீமோட்டிவேட் பண்ணதுக்காக நான் அதை வந்து பிரித்து வைக்க சொல்ல. ஓகே இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்கணும், ரிவிஷன் எப்படி பண்ணணும், ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும். இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணுமா? டைம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா மந்த்லி மேகசின்ஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க. நான் வந்து சங்கர் ஐஏஎஸ் படிக்க சொல்லுவேன். பிகாஸ் அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் அதில் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, 150 பேஜ் எல்லாம் கூட சிலதில் இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்கும். ஸோ இப்போ இத்தனையும் நான் வந்து இப்போ செப்டம்பர் 2024 வந்து மே 24 வரைக்கும் படிக்க சொல்லுவேன். சாரி 25 வரைக்கும் படிக்க சொல்கிறேன். சரி இத்தனை பேஜ் ஆயிரக்கணக்கான பேஜ் என் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஸ்டாட்டிக்காக படிக்கிற ஸ்கூல் புக்கில் 2-3 ரிவிஷன் பண்ணுறதே நம்மளுக்கு மறந்துடுது எக்ஸாம் அப்போ. இது மட்டும் நம்மளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஸோ இதுவும் ஃபுல்லாலாம் படிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தோணும். இந்த டிஎன்பிசி வந்து ஒரு சில டேட்டாலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஸ்கீம் எங்கே ஆரம்பித்தாங்க, இந்த ஸ்கீம் எந்த இயர் ஆரம்பித்தாங்க, அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அவார்ட்ஸு இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து டிஎன்பிசி வந்து டெம்ப்ளேட்டுமே இதெல்லாம் ஒரு சிலது கேட்பாங்கன்னு நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போதே தோணும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு மேகசின் எடுக்கிறீங்க, செப்டம்பர் 24 மேகசின் எடுக்கிறீங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிங்க. இது ஒரு 4 நாளில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா
செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான டாபிக்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஃபேவரட்னா உங்களுக்கு பாலிட்டி பத்தி படிக்க பிடிக்கும், இல்ல எக்கனாமி பத்தி படிக்க பிடிக்கும். இல்லன்னா உங்களுக்கு பார்த்தா இது வந்து கேட்பாங்களான்னு தெரியல. பட் தெரிஞ்சு வச்சுக்கலான்னு உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ் தோணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ். சயின்ஸ் ரிலேட்டடான நியூஸ். இந்த ஆர்டர்ல நீங்க வந்து பாருங்க. எனக்கு ஃபேவரைட் எல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. எனக்கு வந்து கரண்ட் அஃபேர்னாவே பர்டன் தான். அப்படின்னா இத ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அடுத்த சயின்ஸுக்கு போயிருங்க. நீங்க புடிக்காம படிச்சா தான் மார்க்குனால ஒரு சிலதெல்லாம் படிச்சீங்கன்னா மைண்ட்ல நிக்காது. ஸோ கரண்ட் அஃபேர் மேகசினை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்த்தோன்னே இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி இது மாதிரிலாம் கேட்பாங்க. சான்ஸ் இருக்குன்னு உங்க மனசுல படுறத படிங்க. அடுத்தது வந்து சயின்ஸ் படிங்க. இது படிச்சீங்கன்னாவே மேகசைன்ல ஒரு 40% நீங்க முடிச்சுக்குவீங்க. இதுவே போதும். இப்படி நீங்க வந்து செப்டம்பர்லேருந்து மே 25 வரைக்கும் இருக்க மேக்ஸின் படிச்சு முடிச்சிட்டிங்கனாவே, நீங்க வந்து காம்படிஷன்ல கொஞ்சம் முன்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க நினைக்கலாம், இந்த மேகசின் எல்லாம் கரைச்சு குடிச்சவங்கலாம் எக்ஸாமுக்கு வருவாங்கன்னு. அத நம்மளா நினைச்சுக்கிறது தான். இத மட்டும் பண்ணிட்டு போங்க. நீங்க கண்டிப்பா ஃபியூ தௌசண்ட்ஸ்ல வந்து நீங்க மேல இருப்பீங்க ரேங்க்ல. ஐ மீன் போட்டியில வந்து மேல இருப்பீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ கரண்ட் அஃபேர் வந்து இதுதான். அடுத்த பிரச்சனை வந்து சயின்ஸ். இது கண்டிப்பா அப்புறம் படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம்னு ஸ்கிப் பண்ணிட்டே இருப்போம். கடைசியில எக்ஸாம் டேவே வந்துரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 10 டே இல்லன்னா ஒரு 15 டேன்னு நீங்களா ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டே வரைக்கும் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோதான். பேசிக்ஸ் மட்டும் படிங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிற பேசிக்ஸ். 6th to 10th வரைக்கும் இருக்கிற பேசிக்ஸ். இல்லன்னா 8th, 9th, 10th இந்த 3 புக்ஸ்ல இருக்கிற பேசிக்ஸ் மட்டும் படிங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இந்த ஆர்டர்ல நீங்க வந்து படிங்க. இதுவே மோர் தென் இனஃப். படிக்காம போறதுக்கு ஏதோ ஒன்று படிச்சுட்டு போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணாமாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சயின்ஸுக்கும் நான் வந்து கொடுக்குற அட்வைஸ். ஸோ உங்கள் ஸ்டடி பிளானில் சரி இந்த கரண்ட் அஃபேர் நான் எங்கே தான் இன்க்ளூட் பண்ணுறதுன்னா டெய்லியுமே நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கணும். நியூஸ் பேப்பராக இல்லை, உங்கள் மேகசின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. டெய்லியோ 10 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் சும்மா டைம் பாஸ் மாதிரி நீங்கள் அதை அப்படியே அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அப்படியே பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த மேகசின் வந்து 2 நாளில் முடிக்கலாம், 3 அந்த டார்கெட்டே வச்சுக்காதீங்க. இன்னைக்கு செப்டம்பர் ஆரம்பிக்கிறீங்களா, செப்டம்பர் 24ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் போடுறதோ 10 நிமிஷம் படிங்க போதும், மூடி வச்சுக்கங்க. ஏன்னா ஃபேக்டை ரொம்ப நேரம் படிக்க முடியாது. இப்போ 3 மணி நேரம் உட்காந்து கரண்ட் அஃபேர் மேகசின் படிக்கிறீங்கன்னா 1% தான் உங்க மைண்ட்ல இருக்கும். ஏன்னா நம்ம மைண்ட்ல ஃபேக்ட்ஸை ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி டக்குன்னு இருக்காது. ஐ மீன் கண்டினியூஸா 3 மணி நேரம் நீங்க படிச்ச ஃபேக்டை அப்படியே பிரிண்ட் பண்ணி நம்ம மைண்ட் வச்சுக்காது. ஸோ எவ்வளோ நேரம் படிக்க முடியுதோ படிங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போதும். டெய்லி 10 மினிட்ஸ் படிச்சீங்கன்னாவே இன்னையிலேருந்து எக்ஸாமுக்குள்ள நீங்க இதெல்லாம் கிளியர் படிச்சு முடிச்சுக்குவீங்க. ஸோ ஒரு நாள் உட்காந்து 3 மணி நேரம், அடுத்த நாள் படிக்கவே இல்லை, அடுத்த நாள் படிக்கல, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் இப்படி போகிறதுக்கு டெய்லி 10 மினிட்ஸ்னு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது இப்போ நான் வந்து மெயினாக கவர் பண்ணிட்டேன். ஸ்டடி பிளான் எப்படி பண்ணணும், ஐ மீன் எதை பேஸ் பண்ணி பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஆன்சர் ரைட்டிங் எங்கே இன்க்ளூட் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இல்லை டெஸ்ட் சீரீஸ்னு ஒன்று இருக்குது. டெஸ்ட் சீரீஸ் வந்து நான் எப்போ அட்டன் பண்ணணும், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் டெஸ்ட் சீரீஸ் நான் எப்போ அட்டன் பண்ணணும், இந்த கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2022 தான் எனக்கு வந்து டிஎன்பிசிக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அப்போ தான் எனக்கு ஒரு மைண்டில் தோணுது, ஓகே நம்ம டிஎன்பிசி எழுதி ஏன் கவர்மெண்ட் ஜாப் போகக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜானில் வந்து நான் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் வாங்கிக்கணும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இனிமேல் நம்ம வந்து ப்ரைவேட் ஜாபை விட நம்ம கவர்மெண்ட் ஜாப் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வரேன். எனக்கு வந்து டிஎன்பிசினா எப்படி எக்ஸாம் நடத்துவாங்க, என்னென்ன இருக்கு எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. பிளாங்கா நான் வரேன். பிப்ரவரி அது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை. நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் படிக்கலான்ட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோதான் எக்ஸ்போஷரே இருக்கு. பிப்ரவரி 2022ல நோட்டிஃபிகேஷன் குரூப் 2க்கு வந்து வருது. ஓகே, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கூல் புக்ஸ் வாங்குறேன். இந்த ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நம்ம வீடு பக்கத்தில் இருக்கவங்களாம் படிக்கிறதாச்சும் நமக்கு தெரியும். பட் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. வேர் டு ஸ்டடி வந்து பார்க்குறேன் யூடியூப்ல. ஓகே, வேர் டு ஸ்டடி பார்த்து அவங்க சொன்ன புக்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கு. அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணிட்டு பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் நான் யூடியூப் பக்கமே வரல. பிகாஸ் எனக்கு படிக்க அவ்வளோ இருக்கு, ஆனால் கம்மியான டைம் இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரியுது புக் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ ஃபுல்லாக படிக்காம யூடியூப் பக்கம் எங்கேயுமே நான் போகல. டெய்லியும் நான் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் படிப்பேன். கன்சிஸ்டண்ட்டாக நான் படித்தேன். எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. ப்ரிலிம்ஸும் வருது மே மாதம். நிறைய பேர் சொல்லலாம் அதை எப்படி பிப்ரவரிலேருந்து மே வரைக்கும் படித்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுவீங்கன்னு. நான் வந்து 155 கொஸ்டின்ஸ் வந்து போட்டேன். நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ எனக்கு வந்து தமிழ் தான் நிறையா கண்டென்ட் இருக்கும். இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சீக்கிரமாக படிக்க முடியறதுனால என்னால் படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா நான் அன்னைக்கு வந்து தான் யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்குறேன். ஈவினிங் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நான் யூடியூப் வீடியோ பார்க்குறேன். என்னோட கேட்டகரிக்கு 140+ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா 3 மாசம் படிச்ச நம்மளே 150 கொஸ்டின் மேல போட்டிருக்கோமே, அப்போ வருஷ கணக்கா உட்காந்து படிக்கிறவங்களே எவ்வளவு போட்டிருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்பவே இல்லை. இவங்க எல்லாரும் சொன்னதுக்காக நான் ஓகே 90% நம்ம பாசிட்டிவா வச்சுக்கலாம்.
10% நெகட்டிவாக வச்சுக்கலாம், கிடைக்காம கூட போகலாம்னு சொல்லிட்டு. ஆனாலும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் வந்து மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வீடியோ. அப்போ சொல்கிறாங்க பேப்பர் கம்ப்ளீட் பண்ணால் போதும், மெயின்ஸில் வந்து நம்ம கிளியர் பண்ணி ஜாப் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன். இன்கேஸ் நான் கிளியர் பண்ணலனாலும் பரவாயில்ல, அடுத்த எக்ஸாமுக்கு எனக்கு யூஸ் ஆகும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு நான் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜூன் மந்த் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். மே மாதம் எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் முடியுது ஒரு சண்டே. அடுத்த சண்டேல தான் எனக்கு எங்கள் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்குது. நான் இப்போ தான் யூடியூப்குள்ளே வந்து ஃபுல்லாக பார்க்குறேன். ஸ்டடி பிளான் அது இதுன்னு போடுறாங்க. நான் அதை எல்லாத்தையும் பார்த்து என்னோட ஸ்டடி பிளானை மாற்றிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன், 10 நாள் கழிச்சு வேறு சப்ஜெக்ட் படிப்பேன். எதையுமே நான் வந்து உருப்படியாக ஃபாலோ பண்ணல. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா என் டெஸ்ட் சீரிஸ் ரேங்க்கை வச்சு நான் ரொம்ப அப்செட் ஆகி இதுக்குன்னே நான் வந்து படிக்க ஆரம்பிப்பேன். இப்போ இன்னைக்கு நான் 5வது ரேங்க் இருக்கேன். நான் அடுத்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் 30வது ரேங்க் வாங்குவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 20வது ரேங்க் வாங்குவேன். அப்புறம் 40வது ரேங்க். இப்படி தான் என் ரேங்க் மாறி 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 வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா டெஸ்ட் சீரிஸுக்காக படிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஒரு கண்டென்ட் பார்க்கலன்னா டெஸ்ட் சீரிஸில் கேட்பாங்களா, ஏன்னா டெஸ்ட் சீரிஸில் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டெஸ்ட் சீரிஸில் கேட்குறாங்களா இல்லையான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ரியலான மெயின்ஸ் எக்ஸாமும் வந்தாச்சு. பிப்ரவரி எனக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் நடக்குது. கொஸ்டின் பேப்பரில் 70% எனக்கு வந்து தெரியுது. 30%ல் எனக்கு 15% வந்து பார்த்தீங்கன்னா நான் வேண்டான்னு விட்டுட்டு வந்த கண்டென்ட், டெஸ்ட் சீரிஸ்லலாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்த கண்டென்ட்டே 15% இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறது 15% பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, நான் படிக்கலை. ஸோ எனக்கு தெரியல. இது நான் வேண்டான்னு விட்டேன்ல, அதுக்கு நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் நான் படிக்கலை. பிகாஸ் இது கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அதனால நான் சாய்ஸில் விட்டது போக இங்கிருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து எழுதுனேன். தெரியாத கொஸ்டின் ஒன்று அட்டன் பண்ணேன். அதாவது நோட்ஸில் இருக்கிறத விட்டுட்டு நான் தெரியாத கொஸ்டின் எழுதுறதுக்கு ஏன் ரீசன் என்னன்னா, நான் டெஸ்ட் சீரிஸ் பின்னாடியே ஓடிட்டு இருந்தேன். அதுதான் ரீசன். இப்போ எனக்கு ரிசல்ட் வந்தாச்சு. என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 148.75. 9th கவுன்சிலிங்கில் என்னை கூப்பிட்றாங்க. நானும் போகிறேன். 10வது நாள் நான் அன்னைக்கு 5th பர்சனோட போஸ்டிங் வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நான் எய்தர் பிஎஸ்டிஎம் இருக்கணும் இல்லைனா பிகாம் படிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சிருக்கனால நான் இதுக்கு எலிஜிபிள் இல்லை, நான் இதுக்கும் எலிஜிபிள் இல்லை. ஸோ நான் வந்து கவுன்சிலிங் 9th போயுமே எனக்கு கிடைக்கல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் ஒரு 0.25 இல்லைனா 0.5 மார்க் வாங்கியிருந்தேன்னா எனக்கு ஜாப் கிடச்சிருக்கும். இப்போ இந்த 0.25 0.5 மார்க் ஏன் போயிடுச்சு? தெரியாத ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கு பதிலாக என் நோட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக எனக்கு மார்க் வந்து இந்த கொஸ்டினுக்கு போட்ட மார்க்கோட அதிகமான மார்க் இங்கே வந்திருக்கும். ஆனால் நான் ஏன் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல? நான் எதோ படிக்கவே இல்லை. நோட்ஸில் இருந்தால் என்ன, நான் படிக்கணுமே. ஏன் நான் படிக்கல? டெஸ்ட் சீரிஸில் கேட்க மாட்டாங்கன்னு நான் விட்டுட்டேன். ஸோ சைக்கலாஜிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம டெஸ்ட் சீரிஸ் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருவோம். ஸோ டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் பின்னாடியே போகாமல் நம்மளோட மெயினானது இருந்ததுன்னா டிஎன்பிசி கொடுக்க பேப்பரில் நம்மளுக்கு எழுத தெரியணும். ஸோ ஒரு கொஸ்டின் ஈஸியோ டஃப்போ ஒரு டாபிக் அதையும் பார்த்தீங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு மெயின் டேக்அவே இந்த வீடியோலேருந்து. சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். இப்போது ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நான் எப்போ சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம், உங்கள் ஜிஎஸ்ல வந்து ஒரு 50%க்கு மேலே முடிச்சிட்டிங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை இப்போவே டெஸ்ட் சீரிஸ் குரூப் ஒன்றுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன்னா அவசரமாக போய் சேராதீங்க. 50% முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்களாக ஒரு டைமர் வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த டெஸ்ட் சீரிஸை ஜாயின் பண்ணி அவங்க வைக்கிற அன்றைக்கி அந்த ஸ்கெடியூல் படியே போனால் தான் நம்ம கிளியர் பண்ணுவோம்னாலாம் கிடையாது. ஜூன் 15 அன்னைக்கு டிஎன்பிசி கொடுக்குற கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதுறோம் அதை வச்சு தான் நம்ம வந்து மெயின்ஸுக்கு போகிறோமா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு மெயின் என்ன, அதிக கண்டென்ட் வேணும். 50% ஜிஎஸ் முடிச்சிட்டிங்களா, இனிமேல் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து ஆன்சர் ப்ராக்டிஸ் வேணால் பண்ணலாமே தவிர டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா நிறைய டெஸ்ட் சீரிஸ் வரும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜாயின் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட் சீரிஸ்க்காக படிக்காதீங்க, டிஎன்பிசிக்காக படிங்க. ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. இது நான் மட்டும் கிடையாது, என் கூட படித்த நிறையா பேர், என் இன்ஸ்டியூட்டில் படித்த டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணவங்க, அதுக்கப்புறமா நான் கவுன்சிலிங்கில் மீட் பண்ணவங்க, இவங்க எல்லாத்தையும் வச்சு தான் நான் வந்து இந்த திங் வந்து சொல்கிறேன். இந்த தப்பு நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் சேர வரைக்கும் கண்ட்ரோலில் இருப்பீங்க. சேர்ந்துட்டிங்கன்னா அந்த ரேங்க்கு தான் உங்கள் கண்முறை வந்து போயிட்டுருக்கும். டெஸ்ட் சீரிஸில் நம்ம வாங்குற மார்க்கு தான் நம்ம கண்முறை வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் தேவைப்படும். ஸோ ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ டெஸ்ட் சீரிஸ்க்காக நீங்கள் படிக்கக்கூடாது. இது நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து குரூப் 1ஓட டெஸ்ட் சீரிஸ் ஸ்டடி பிளான் பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பிளான் நான் சொன்னேன். இப்போ நான் வந்து டெய்லி 2 சப்ஜெக்ட் படிங்கன்னு சொன்னேன். எங்கேருந்து படிக்கணும்? புக் லிஸ்ட்டும்
வேர் டு ஸ்டடியும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். டெலகிராமோட லிங்க்கு. அதில் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம்க்கு நான் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம்க்கு எதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக் இருக்கோ அது நான் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம்க்கு என்னென்ன புக்ஸ் இருக்கோ அதை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு டாபிக் ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த புக்ஸ்லேருந்து படிங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் எந்தெந்த எங்கே இருக்குன்னு அதில் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கு. இப்போ நான் வந்து டாபிக் வைஸ் போகணுமா இல்லை ஸ்டாண்டர்ட் வைஸ் போகணுமா? 6th 7th பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் தான் நீங்கள் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் இப்போ ப்ரீஆம்பிள்னு டாபிக் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு இண்டெக்ஸில் பாருங்க. இண்டெக்ஸில் பார்த்து ஸ்கூல் புக்கை முடிங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்கு இப்போ தமிழ் மீடியம்க்கு ஒரு பப்ளிகேஷன் இருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம்க்கு லக்ஷ்மிகாந்த் புக் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பாருங்கள். இது மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுவே எக்கனாமி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எக்கனாமி ஜியாகிரஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கே மோர் தென் இனஃப். ஸ்டாண்டர்ட் புக் வந்து இங்கிருந்து உங்களுக்கு புரியலன்னா இங்கே போங்க. இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்லேயே இது ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ யூடியூப்ல புரியாத டாபிக் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கண்டிப்பாக இந்த புக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இல்லை எனக்கு இது ரெண்டும் சேர்த்து வந்து ஹாலிஸ்டிக்காக எனக்கு ஒரு நோட்ஸோ இல்லை ஒரு வீடியோவே வேணும்னா நம்ம யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். என் யூடியூப் சேனல் போட்டிருக்கேங்கன்னா நீங்கள் அதை பார்த்து மட்டும்தான் எக்கனாமி படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எக்கனாமி வந்து மேக்ஸ் மாதிரி புரிஞ்சா மார்க் வரும். புரியலன்னா என்ன பண்ணாலும் மார்க் வராது. ஸோ எக்கனாமி வந்து உங்களுக்கு டாபிக் கிளியராக புரியணும்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வேணும்னா பார்த்துக்கலாம். நம்ம யூடியூப் சேனல் ஒரு கீழே வெளியே உங்களுக்கு வேற ஒருத்தவங்க சொல்லி தரது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் அதை கூட பார்க்கலாம். ஸோ பேசிக்லி இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஸ்கூல் புக். செகண்ட் வந்து ரெஃபரன்ஸ் புக். நம்மளுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுங்கனால ஸ்கூல் புக்கை தாண்டியே கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்லேருந்து பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா தான் புரியும், நானாக படித்து புரிஞ்சுக்க ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ChatGPT கிட்ட போய் உங்களுக்கு சொல்லித்தர சொல்லலாம். ChatGPT கிட்ட போய் டீச் மீ உங்களோட டாபிக் போட்டு இன் தமிழ் அது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சொல்லித்தரும். இல்லையா இருக்கவே இருக்குது யூடியூப். ஆனால் யூடியூப்ல பிரச்சனை என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா வரும். நீங்கள் இப்போ பாலிட்டி வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சைட்லேயே உங்களுக்கு நிறையா அந்த மோட்டிவேஷன் வீடியோ இல்லைனா ஆல்ரெடி ஒருத்தன் கிளியர் பண்ண வீடியோ இல்லைனா கான்ட்ரவர்சி டிஎன்பிசியே சரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோ வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேவே உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ யூடியூப்ல டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாபிக்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை பார்க்கணும். இல்லைனா உங்களுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து லேப்டாப்பில் பார்க்குறீங்கன்னா க்ரோமில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் வீடியோஸ் எல்லாம் காட்டாது. நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்களோ அது மட்டும் தான் தெரியும். அதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ இது 2 மெத்தட் இருக்குது. இது 2 மெத்தடுமே எனக்கு வந்து நான் இப்படி பார்த்துமே எனக்கு வந்து டாபிக்ஸ் எல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோச்சிங்கோ இல்லை யூடியூப் சேனல்லையே நிறைய கோர்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க. அதாவது பெய்டு கோர்ஸ். அது வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். இது 2மே பண்ணியுமே புரியல அப்படிங்கிறவங்க இதுக்கு போகலாம். இல்லை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், என்கிட்ட காசு இருக்குது, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், எனக்கு வந்து நானாக தேடி படிக்கலாம் எனக்கு டைம் எடுக்குது, நானாக புக்கில் படித்து புரிஞ்சுக்க எனக்கு டைம் எடுக்குது, எனக்கு அதற்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு வந்து காசு போனாலும் பரவாயில்ல நான் கம்மி டைமில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மேபி ஏதாச்சும் கோச்சிங் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் செல்ஃபாக நீங்கள் வந்து படிக்கும்போது நீங்களாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு நிறைய டவுட் வரும். ஒரு டாபிக்கு புக்கில் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரும். அந்த டவுட்டை கிளியர் பண்ண உங்களுக்கு மெமரி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாமில் போய் நீங்கள் வந்து மறக்க மாட்டீங்க. ஒருத்தவங்க சொல்கிறத அப்படியே பேசிவாக நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் போய் நீங்கள் படித்த எக்ஸாம் எழுதிருக்கும். நீங்களே ஆக்டிவாக நீங்கள் தேடி நீங்கள் படிக்கிறீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் உதவும். ஸோ எதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை செல்ஃப் ஸ்டடி நீங்கள் கோச்சிங் போனீங்கனாலும் உங்களுக்கான ஒரு பிளான் நீங்கள் வச்சுக்கிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி பிளான் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ திருப்பி இந்த வீடியோவுக்கு ஒரு ரீகால் மாதிரி நான் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்து வீக்னஸை வந்து நீங்கள் வந்து என்னென்ன அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் டார்கெட்ஸ் 100 நாள் 200 நாள் நீங்கள் படிக்கிறத விட 10 டேஸ் இல்லை 15 டேஸ்னு உங்களுக்கு சின்ன டார்கெட்ஸ் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும். அதை மறந்துடவே கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், சயின்ஸ் எப்படி படிக்கணும்னு ஒரு அளவுக்கு உங்களுக்கு நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். அடுத்து ஆன்சர் ரைட்டிங் எப்படியெல்லாம் பண்ணலாம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். டெஸ்ட் சீரீஸை எப்படி அட்டென்ட் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் எல்லாம். இப்போ இதில் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நான் சொல்லியிருக்கேன்ல 50% ஜிஎஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு பண்ணீங்கன்னா அதை தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சு எக்ஸாமுக்கு முன்னாடி போகிற வரைக்கும் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. அதை நீங்கள் மறுபடியும் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, தெரியாத கொஸ்டின் தப்பு பண்ணுறது வேற, தெரிஞ்ச கொஸ்டினே நீங்கள் அங்கே தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் தனியாக நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர் முடியும் போதும் கடைசியாக அதுக்கு வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த பிளான்ல சொன்னது. நான் ஸ்டடி பிளான்னு சொன்னா உங்களுக்கு வந்து டே 1, டே 2ன்னு உங்களுக்கு டாபிக்ஸ் குடுக்குறது ரொம்ப ஈஸி. ஆனா எல்லாத்துக்குமே எல்லாம் அது சூட் ஆகாது. ஒருத்தவங்க வந்து ஒரு டாபிக்க ஒரு நாள்ல படிப்பாங்க. ஒருத்தவங்க 1/2 நாள்ல படிப்பாங்க. ஒருத்தவங்க அதையவே 2 நாளும் படிப்பாங்க. ஸோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ங்கிறது இங்க கிடையவே கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மத்தவங்களோட நீங்க எப்படி பெட்டரா இருக்கீங்கங்க தான் இம்பார்ட்டன்ட். ஸோ மத்தவங்களோட நீங்க பெட்டரா இருக்கணும்னா கான்செப்ட்ஸ்ல கிளியரா இருக்கணும். ஸோ அதுக்கான டைம் அது எடுக்க தான் செய்யும். ஸோ நான் சொல்ல 100 நாள்ல நீங்க எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுக்குவீங்க கிடையாது. நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்ல நீங்க ஒரு 60லேருந்து 75% சிலபஸ் முடிச்சிட்டீங்கன்னு உங்களுக்கு மன திருப்தி வந்தாவே அதிசயம் தான். எவ்வளோ படிச்சாலும் பத்தலைங்க ஃபீல் தான் இருக்கும். ஆனா நான் சொன்ன மாதிரி நீங்க டார்கெட் டேவை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணாம நீங்க அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ உங்கள் பிளானை வந்து நீங்கள் எப்படி ஸ்கெடியூல் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதில் என்னென்ன தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடிக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் நான் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் இம்பார்ட்டன்ட் திங், இல்லை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகும், இல்லைனா இப்படிலாம் செல்ஃப் ஸ்டடிலாம் கோச்சிங் எல்லாமே எப்படி கிளியர் பண்ண முடியும், இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இது ரிலேட்டடான டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ இல்லைனா உங்களுக்கு ரிப்ளைலேயே நான் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டிஎன்பிசி ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொண்டு நான் சொல்லியிருப்பேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி நடக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி நடக்கும், சிலபஸோட வெயிட்டேஜ் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸ் சயின்ஸ் எப்படி படிக்கணும், எக்கனாமி எப்படி படிக்கணும், ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஃபேக்ட் அதிகமாக கேட்பாங்க, ஒரு சில சப்ஜெக்டில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும்போதும் எந்த சப்ஜெக்டில் ஃபேக்ட் அதிகமாக படிக்கணும், எந்த சப்ஜெக்டில் கான்செப்ட்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனியாக ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு நான் தரேன். எக்கனாமி ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், இது எல்லாமே நான் வந்து என்னோட சிங்கிள் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லக்கூடியது. ஆல்ரெடி ஒருக்கா அட்டெம்ப்ட் கொடுத்து அது ஒர்க் ஆகாமல் அதுக்கப்புறம் அவங்க பண்ண தப்பை ரெக்டிஃபை பண்ணிட்டு போஸ்டிங் வாங்கினவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியுமே ஒருத்தங்களோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது வந்து ஒரு 10 பேராச்சு மினிமம் இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பெட்டர் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அதை சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் படிக்கிற டைமில் வீடியோ அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனால எப்படி போயிட்டு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். பை.